अनंत। ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால நம்ம சாயப்பாவை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. சாய் சத்சரிதத்தில் அத்தியாயம் 25 இருக்கிற ஆம்ரலீலா அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு முறை 300 நல்ல மாம்பழங்கள் கொண்ட ஒரு பார்சல் ஷீரடிக்கு வந்தது. அது கோவாவிலிருந்து ராலே என்ற மம்லத்தாரால் பாபாவுக்காக ஷாமாவின் பேரில் அனுப்பப்பட்டு இருந்தது. அது திறக்கப்பட்டதும் எல்லா மாம்பழங்களும் நன்றாக இருந்தன. அவைகளில் 4 மட்டும் தமது கோலாம்பாவில் வைத்துக்கொண்டு மீதியை ஷாமாவிடம் ஒப்படைத்தார். இந்த 4 பழமும் தாமு அண்ணாவுக்கு அவைகள் இங்கேயே இருக்கட்டும் என்றார் பாபா. இந்த தாமு அண்ணாவுக்கு 3 மனைவிகள். முன்னரே சொல்லப்பட்ட அவருடைய வாக்குமூலத்தின்படி அவருக்கு 3 அல்ல 2 மனைவியர்தாம். அவருக்கு குழந்தை இல்லை. பல ஜோசியர்களை கலந்தும் தாமே ஜோதிடத்தை ஓரளவு கற்றும் ஒரு பாவகிரகம் தன் ஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் தனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என அறிந்து கொண்டார். ஆனால் பாபாவிடம் அவருக்கு பெரும் நம்பிக்கை உண்டு. மாம்பழம் வந்து சேர்ந்த 2 மணி நேரத்துக்கு பின்னர் பாபாவை வணங்க அவர் ஷிரடி சென்றபோது மற்றவர்கள் எல்லாம் அந்த மாம்பழத்திற்காக ஏங்கினார்களாயினும் அவை தாம்யாவினுடையதே. யாரை சேர வேண்டுமோ அவர் அதை உண்டு மறிக்க வேண்டும் என பாபா கூறினார். இவ்வார்த்தைகளை முதலில் தாமு அண்ணா கேட்டபோது அதிர்ச்சியடைந்தார். ஆனால் மகள்ஷாபதி அவைகளை விளக்கினார். சாவு என்பதுதான் என்ற அகங்கார சாவு ஆகும். அது பாபாவின் திருவடிகள் அருகில் நிகழ்வது ஓர் ஆசியே ஆகும். மனம் தெளிந்தும் தாம் பழத்தை வாங்கி சாப்பிடுவதாக தாமு கேட்டுக்கொண்டார். ஆனால் பாபா அவரிடம் நீயே தின்றுவிடாதே, உன்னது இளைய மனைவிக்கு இவைகளை கொடு. இந்த ஆம்ரலீலா அவர்களுக்கு 4 மகன்களையும் கொடுக்கும். காலப்போக்கில் பாபாவின் மொழிகளை உண்மையாயின, ஜோசியர்களுடையது அல்ல என்றும் அறியப்பட்டது. பாபாவின் கூற்றுகளின் திறமையும் பெருமையும் அவர் வாழ்நாளில் தான் நிரூபணமாயிற்றென்றால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவர் சமாதி அடைந்த பின்னும் அது மாதிரியே நிகழ்ந்தன. நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும். நான் மட்டுமல்ல, என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களுடன் எனது சமாதியும் பேசும், கூட செல்லும், தொடர்பு கொள்ளும். நான் உங்களிடத்து இல்லை என்பதற்காக கவலை கொள்ளாதீர்கள். எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விவாதிப்பதை கேட்பீர்கள். ஆனால் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள். உள்ளம், உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள். இப்போதுதான் நீங்கள் மிகுந்த பலனை அடைவீர்கள் என்றார் பாபா. நாம் இந்த அத்தியாயம் 25 ரொம்ப நம்பிக்கையோடு படிங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணுமோ, யாரெல்லாம் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சாயப்பாவை நினச்சி எல்லா அத்தியாயமும் படிங்க. சத்சரிதத்தை டெய்லி படிச்சுட்டே வாங்க. ஆனால் முக்கியமாக இந்த 25வது அத்தியாயத்தை கண்டிப்பாக படிங்க. இப்போ மாம்பழ சீசன் இருக்கிறதுனால நீங்கள் மாம்பழம் வாங்கி சாயப்பாவுக்கு பாதத்தில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த மாம்பழம் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களா இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஆத்மார்த்தமாக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சாயப்பாவே சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஜாதகத்தை நம்பாதீங்க. ஜாதகத்தில் இருக்கிறத கண்டிப்பாக அவர் அந்த தலையெழுத்தை மாற்றி நமக்கு நல்லது செய்வார். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். அதனால நீங்கள் நம்பிக்கையோட இந்த சத்சரிதத்தை படிச்சுட்டு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.